இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்றால் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த், விசுவாச அறிக்கை. டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த், எல்லாரும் சொல்லுங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த், விசுவாச அறிக்கை. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது. அப்படிதானே? பிரச்சனை இல்லாத ஏதாவது ஒரு மனுஷன் இங்க இருக்கிறானா? ஒண்ணு நமக்கு இருக்குள்ள குடும்பத்துல உள்ள யாருக்கோ ஒரு பிரச்சனை இருக்கும். யாருமே கிடையாது. அப்படிதானே? அப்புறம் இல்லையா கிறிஸ்தவன்? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன். தேவ பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனை அவர்களை உடைப்பதற்காக அல்ல, அவர்களை உருவாக்குவதற்காக வருகிறது. ஆமென். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இல்லையா? மனசு உடஞ்சி நிற்கும் போது நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். ஆனா அந்த வார்த்தையும் இன்னும் நிறைவேறவே இல்லையே அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனிபடி? கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்து இன்னும் நிறைவேறலன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட இருக்கிற யாராவது கை தூக்குங்களேன். நான் இருக்கிறேன். ஆனஸ்டா இருக்கிற பீப்புளுக்கு நிறைய பேருக்கு வாக்கு தத்தம் ஒண்ணு நீங்க மறந்துருக்கணும், அதனால உங்களுக்கு தெரியல. கர்த்தர் நிச்சயமாக வாக்கு தத்தங்களை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆனா இன்னும் நிறைவேறலையே. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் நிறைவேறவில்லை அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்க? ப்ளீஸ் அனலைஸ் பண்ணி கை தூக்குங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, பிரச்சனையும் இருக்குது. கர்த்தர் அதை விடுவிக்கிறதுக்கு உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த வார்த்தையும் இன்னும் நிறைவேறவே இல்லையே அப்படின்ற நிறைய பேருக்கு இந்த ஒரு இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறலை. இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கர்த்தர் நிறைய நிறைவேற்றி இருக்கிறார். அது இருக்கு. இன்று நம்ம பார்க்க போறோம், ஏன் இந்த வார்த்தை இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை? அது நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குதான் இந்த ஃபெய்த் கன்ஃபெஷன், டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை அறிக்கையிடுதல் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த விசுவாச அறிக்கை என்பது தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒரு பிரின்சிபல், ஒரு பிரமாணம். இந்த வேத புத்தகத்துல கர்த்தர் 8000 வாக்கு தத்தங்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும், கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இதெல்லாம் நிறைவேறுவனும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த வார்த்தையை எடுத்து விசுவாச அறிக்கையாக நம்முடைய வாயை திறந்து பேசணும். சரிங்களா? நம்ம பேசுறது நம்ம காதுல கேட்கணுமா? சரியா? மனசுக்குள்ள ஜெபிக்கிறது இல்ல, வாயை திறந்து வார்த்தை அறிக்கை செய்வது. இந்த விசுவாச அறிக்கை அவ்வளவு முக்கியம் என்பதை கர்த்தர் இந்த வேதத்தில் முக்கியத்துவப்படுத்துகிறார். கர்த்தர் நிறைய பிரமாணங்களை வைத்திருக்கிறார். நியாய பிரமாணத்தை சொல்லல, பிரமாணங்கள், பிரின்சிபல். ஒரு தேவ மனிதன், தேவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் எப்படியெல்லாம் அவன் வாழ வேண்டும் என்று நிறைய பிரின்சிபலை கர்த்தர் வேதத்தில் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான பிரின்சிபல் தான் இந்த விசுவாச அறிக்கை. நீங்க இந்த சத்தியத்தை கவனமாக கேட்டு உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். என்னுடைய ஜெபமும் அதுதான். இதுதான் உங்க வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ ப்ளீஸ் கிவ் அட்டென்ஷன். சரிங்களா? தூக்கம் வந்துச்சுன்னா போய் ஒரு காஃபி குடிச்சுவாங்க. பிளாக் காஃபி இருக்கு, ஸ்பெஷலிஸ்ட்லாம் இங்கே இருக்கிறாங்க. வெளியே ஹாட் வாட்டர் எடுத்து கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டு குடிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? டோன்ட் ஸ்லீப். ஓகே? The Lord wants to give you a secret to bring a breakthrough in your life. உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். இது வெளியரங்கமான ஒரு ரகசியம். பாருங்க, இயேசுடைய மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இருக்கிற வெளியரங்கமான ஒரு ரகசியம். ஆனா இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்வது மட்டும் இல்ல, இதை அப்ளை பண்ணணும். அதனால கவனமா கேட்க. இந்த விசுவாச அறிக்கை மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, do not be conformed to the pattern of this world. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன பண்ணணும், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுது அப்படின்னு வேதம் சொல்லுங்க. இந்த மனசு என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற பேட்டர்னை பார்த்து இந்த உலகத்துல எப்படி உலகம் இயங்குகிறது, என்னெல்லாம் நடக்குது,
அப்படிங்கிறத பார்த்து பார்த்து இந்த மனசு செட் ஆயிடுச்சு. தீமையை எதிர்பார்க்கிற உள்ளமாக, ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிற உள்ளமாக, நன்மை நடக்காதுங்கிற ஒரு ரீதியில இந்த மனசு, மைண்ட், இருதயம் எல்லாம் செட் ஆயிடுச்சு. இதுதான் உலகத்துடைய பேட்டர்ன். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? 2வது வசனம், தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுது. சோ இந்த மனதை இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மறுரூபமாக்கணுமா? எப்படி மறுரூபமாக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு மறுரூபமாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றுவதற்கு அவருடைய வார்த்தையினால் மறுரூபமாக்க வேண்டும். இந்த மறுரூபமாக்குகிற வேலை தான் இந்த விசுவாச அறிக்கை உங்க வாழ்க்கையில செய்யும். விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்வது தான் உங்க வாழ்க்கையில இந்த வேலையை செய்யும். ஆமென். அது மட்டும் கிடையாது. பாருங்க, இந்த உலகத்துல மேபி ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் சபையில இருக்கிறோம். இந்த சபையில இருக்கிற இந்த நாட்கள் தவிர மீதி 7 நாட்கள் எங்க பண்றோம்? உலகத்துல தான் இருக்கிறோம் இல்லையா? The world and the devil will constantly feed you what is negative. என்ன இயலாமை, என்ன நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த உலகம் கான்ஸ்டன்டா உங்களுக்குள்ள ஃபீட் பண்றது. ஆனா இந்த 7 நாட்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் உத்தரவாது. இங்க 1 மணி நேரம் கேட்கிற செய்தியோட போயிடுறது கிடையாது. அதை மீண்டும் தியானித்து அறிக்கை செய்து விசுவாசத்தோடு பேசுகிறது தான் நமக்கு நாமே உத்தரவாதம் கொடுக்கிற ஒரு ரீதியில் இருக்கு. அதனால இந்த ரினியூவிங் ஆஃப் மைண்ட் முக்கியம். அது மட்டும் இல்ல, பிசாசு பாருங்க பயங்கர தந்திரக்கார். அவங்ககிட்ட வல்லமை கிடையாது. பிசாசு அடிச்சுட்டா எனக்கு நோய் வந்துருச்சு கிடையாது. பிசாசு உங்களை ஏமாற்றி விட்டான், அதனால நோய் வருது. பிசாசு உங்களை ஏமாற்றுகிறான். ஏன்னா கான்ஸ்டன்டா 5 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கையில இதுதான் நடக்க போகுதுன்னு உங்க மைண்ட்ல ஃபீட் பண்ணிட்டே இருப்பான். பாரு, உனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, உனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். இல்ல உன் பிள்ளையை குறித்து இப்படிதான் நடக்க போகுது பாரு. கான்ஸ்டன்ட்லி he will be feeding in your mind. நாம விரும்பாத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற தீமைகளை, பயத்தின் எண்ணங்களை, பயத்தின் சிந்தைகளை, பாவத்தின் சிந்தனைகளை, நமக்கு விரோதமான காரியங்களை கான்ஸ்டன்டா devil will feed in your mind. நமக்கு விரோதமாக மனதில பலத்த அரண்களை எழுப்புகிறதா அவனுடைய வேலை. அது பலத்த அரண் ஆகும்போது என்ன ஆகும்னா அது வாழ்க்கையிலையும் வெளிப்பட்டுருது. சோ அதையெல்லாம் நீங்க டெஸ்ட்ராய் பண்ணணும்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 4வது வசனத்துல எழுதியிருக்கிறபடி பலத்த அரண்களை நிர்மூலமாக்க வேண்டுமானால் இந்த விசுவாச அறிக்கை உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய போராயுதமாக இருக்கிறது. To destroy devil's work in your mind. பிசாசினுடைய வேலைகளை உங்க மனதிலிருந்து உடைத்தெறிய இந்த விசுவாச அறிக்கை ஒரு போராயுதமாக இருக்கிறது. To cancel all the negative thoughts, negative thinking, negative environment, negative vibes ன்றாங்கல்ல, அதெல்லாம் உடைக்கணும்னா தொடர்ச்சியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். இன்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள், இன்க்ளூடிங் நம்மளும் கூட பாத்தீங்கன்னா, சபைக்கு போறோம், தேவனை ஆராதிக்கிறோம், வார்த்தை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், வந்துடும். ஆனா ஒரு பர்சனல் லெவலா இதை ஒரு வேலையா எடுத்து நம்ம செய்யறது கிடையாது. ஜெபிக்கிறோம், எஸ், துதிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வசனத்தை ஸ்பெசிபிக்கா எடுத்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எடுத்து அனுதினமும் நம்ம அறிக்கை செய்கிறோமா அப்படின்னா இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமென். செய்யறோமா? யாருமே செய்யறது கிடையாது. வசனத்தை கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, அதை அறிக்கை செய்யாம நம்மளும் மறந்துடும். ஆனா மீண்டும் மீண்டும் அதை அறிக்கை செய்யும் போதுதான் என்ன ஆகுனா இந்த மனது மறுரூபமாகும். டெவில் உங்க மனசுல பிசாசு விதைத்து வைத்த அந்த கலைகளை எல்லாம் புடுங்குகிறது இந்த வசனத்துக்கு தான், இந்த வசன அறிக்கை. அதுக்காக தான் இந்த விசுவாச அறிக்கை மிக மிக முக்கியம். விசுவாச அறிக்கைனா இப்ப என்ன தெரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? Do you all understand? விசுவாச அறிக்கை என்றால் என்ன? மலர் என்னது விசுவாச அறிக்கை? சொல்லுங்க, நான் செவுருக்கு பேசல. இவ்வளவு நேரம் பேசினது வச்சு கூட ஒருத்தர் வாயை திறக்க மாட்டேங்க. விசுவாச அறிக்கை என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யும். ஓகே, பார்ட்டிசிபேட். நான் மட்டும் பேசுறேன். ப்ளீஸ் கம் வித் யூ. ஓகே, 2 பேரும் பேசினாதான் புரியும். முக்கியமான சார், விசுவாச அறிக்கைனா என்ன? ஜென் சைடு என்ன பிரதர்? கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யும். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யணும். சரிங்களா? ஆமென். பிரைஸ் காட். இந்த விசுவாச அறிக்கை எப்படி செய்யணும் அப்படிங்கறத
இயேசு அழகாக போதித்திருக்கிறார். மார்க் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 11ல் 12, 13, 14 வருஷங்களை படிங்க. 12 to 14. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலையிலுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாவது அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலம் இராதபடியால் அவர் அந்நேரத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆமென். 14 படிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலமும் ஒருவரும் உன்னிடத்தில் புதியாது என்று கடமை என்றார். அதை அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். ஆமென். இந்த அத்தி மரத்தை கர்த்தர் ஏன் சபிச்சாரு? அது முந்தின வசனம் சொல்லுகிறது, அது அத்திமர காலமா இல்லாதபடினால அதுல இலைகளே அல்லாமல் வேறொன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் கர்த்தரையே சபித்தார். அதோட சீசன்ல கனி வரப்போகுது இல்லையா? இலைகள் மட்டும் இருக்குது. இட்ஸ் நாட் ஃபால்ட் ஆஃப் த ட்ரீ. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கணும். ஏன் சபித்தார்? அப்படி பார்த்தா எல்லா மரத்துலயும் இலைகள் இருக்கு இல்லையா? ப்ளீசிங்கா இருக்கு ஆனா கனி இல்லை. ஓகே, பிரதர் சொன்னாங்க இலை இருந்துன்னா கனி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தி மரத்தோட கேரக்டர் அதுவா? சரி, ஓகே, நல்ல ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கீங்க. சரி, இப்படி வச்சுக்கோங்க. வசனத்தை பத்தி நம்ம வசனத்தை பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 13வது வசனத்துல என்ன சொல்றாரு? அத்திப்பழ காலமா இராதபடினால். வசனம் அப்படி சொல்லுது. இட்ஸ் நாட் சீசன் ஃபார் இட்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனாலும் போய் ஃப்ரூட்டை எதிர்பார்க்கிறோம். ஃப்ரூட் இல்லைன்னு சபிக்கிறார். ஏன் அப்படி சபிச்சாரு? எல்லா காலத்திலையும் கனி தருது. ஓகே, பசியா இருக்கு. சரி, ஏன் சபிச்சாருன்னு நம்ம பார்ப்போம். அவர் பசியா இருக்கிறது மெயின். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் இன்னைக்கு ஆத்தும பசினால இருக்கிற நம்ம யாரும் கொடுக்கறதே கிடையாது. ஆனாலும் சபிக்காம ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார் கர்த்தர். ஸ்தோத்திரம். சரி, ஏன் சபிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு சபித்ததுக்கு ஒரு காரணம். மரத்தை சபிக்கிறது அவர் நோக்கம் கிடையாது. எனக்கு பசிக்குது இவன் சாப்பாடு கொடுக்கல அப்படிங்கிறது அவர் நோக்கம் கிடையாது. சரிங்களா? அவருடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அதை சபித்தார். அதை எப்படின்னு கீழே வாங்கினார். அடுத்த வசனம் 20வது வசனத்தை பாருங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டுப் போயிருக்கிறதை கண்டார்கள். அடுத்த வசனம் படிங்க. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டுப் போயிற்று என்றான். இங்க கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா, சீசர்கள் கூட இருக்கிறாங்க. சீசர்களுக்கு முன்பாக தூரத்துல இருக்கிற அந்த அத்தி மரத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார். கிட்ட போயிட்டு சொல்றாரு, இனி அதை பார்த்து, அந்த 14வது வசனம் போடுங்க. அதை பார்த்து சொல்லுகிறார், இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்றார். 20வது வசனத்துல அத்திமரம் வேரோட பட்டு போயிட்டு, ஒரு ஹெல்தியா இருக்கிற ஒரு ட்ரீ, ஃபிளரிஷா இருக்க ட்ரீ, அத்தி பழத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீ, அதை சபிக்கிறாரு. 24 மணி நேரத்துல அது பட்டு போயிட்டு. அதை பார்த்து பேதுரு ஆச்சரியப்படுகிறான். ரபி, நேற்று நீ சபித்த மரம் பட்டு போயிட்டு. அவனுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இவ்வளவு இலைகள், இவ்வளவு அழகா இருந்த மரம் நீ சொன்ன ஒரு வார்த்தையினால பட்டு போயிட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை எப்படிங்க? 21வது 22 இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு உடனே சொல்ல, எப்பா எனக்கு கனி கேட்ட இது தரல, இது கனி இருந்துக்கணும் ஆனா இல்ல, எதுக்கு இது வெட்டியா பூமியை நினைச்சுக்கிட்டு பூமியை நிரப்பிட்டு, அதுக்குதான் சபிச்சுன்னு சொல்றாரு. அவருடைய பதில் அப்படிதாங்க இருந்துக்கணும் நம்மளோட அனலைஸ் படி. ஆனா அவருடைய பதில் என்ன இருக்குது? இயேசு அவர்களை நோக்கி, இப்படி பிரமிப்பா இருக்கே, நான் சொல்லுகிறேன், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இன்னொரு வேர்ஷன் சொல்லுகிறது, தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். Have God kind of faith. தேவன் எப்படி விசுவாசிப்பாரோ அப்படி விசுவாசமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். என்ன, உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, வாய்ப்பே கிடையாது, வேரோட குடுங்கி போட்டாதான் உண்டே தவிர வேற வாய்ப்பே கிடையாதுன்னு உனக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சிங்கா நிக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாயை திறந்து நீ அதை சபிக்கும் போது அல்லது நீ அதை உருவாக்கும்படி பேசும்போது
அது அப்படியே நடக்கும். தேவனுடைய விசுவாசமாய் இருந்தது, தேவ ரகமான விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தது. Have God kind of faith. அதுதான் கர்த்தருடைய தேவன் எப்படி விசுவாசத்தை இயக்குகிறார்னா, ஒரு இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறது. அப்படிதானே? காணப்படாதவைகளை காண்கிறவராய் இருக்கிறது. அப்படி தேவ ரகமான விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறது. உனக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்சை பார்த்து பயப்படாத. 23வது வசனம் படிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நான் அத்தி மரத்தை சபித்ததை பார்த்து நீ ஆச்சரியப்படுறே. நான் சொல்றேன், உனக்கு முன்னாடி இருக்கிற இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்ன மாதிரியே நீ சொன்னேனா, நீ அதே போல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே ஆகும் அப்படிங்கிறது. இதுதான் தேவ ரகமான விசுவாசம். The challenge is not bigger than your words with faith. உனக்கு முன்னாக இருக்கிற பிரச்சனை உன் வாயிலிருந்து புறப்படுகிற விசுவாச வார்த்தையை விட பெரியது கிடையாது. The words that comes out of your mouth filled with faith is greater, has much power than the problem and trouble that suffers you. உன்னை அச்சுறுத்துகிற பிரச்சனையை பார்க்கிறோம், உன்னை உருக்குலைக்க வைக்கிற பிரச்சனையை பார்க்கிறோம். மலை மாதிரி இருக்கிற பிரச்சனை, எந்த மனுஷனாலையும் பேர்க்க முடியாது என்று இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பேசுவாயானால், விசுவாசத்தினால் நிறைந்து பேசுவாயானால், அது பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும். இதுதான் தேவ ரகமான விசுவாசம். அதை எப்படி கர்த்தர் அப்ளை பண்ணாரு? அத்தி மரத்தை பார்த்து he looks at the problem and he speaks to the problem. இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாத போனார். மரத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், சொன்னபடி ஆகும் என்று விசுவாசம். அப்பொழுது அவர் சொன்னபடியே ஆனது. இதே போலதான் மலை. இந்த வசனத்தை 4 பகுதியை பிரிச்சுக்கலாம். இந்த வசனத்தை கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு? மலையை பார்த்து. So look at your problem, look at your trouble. உன் பிரச்சனையை பாரு, உன்னை துன்புறுத்துகிற பிசாசை பாரு. பார்த்து பயப்படாத, நடுங்காத. ஐயோ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் கதம் அப்படின்னு நினைக்காத. தைரியமா பார்த்து நீ என்ன சொல்லணுமா? சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி we all recognize, first look then say. சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை குறித்து என்ன வார்த்தையை, வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை சொல்ல வேண்டியது அவசியம். உங்க வாயை திறந்து சொல்லணும், கூச்சப்படக்கூடாது. உங்க எல்லாரையும் நான் ஏன் இவ்வளோ வற்புறுத்தி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன்? யூ ஷுட் லூஸ் யுவர் செல்ஃப். டிக்னிட்டியை பார்த்தோம்னா கர்த்தர் முன்னாடி நம்ம தாழ்மைப்படலன்னு அர்த்தம். மிக அழகாக யாக்கோபு எழுதியிருக்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பதான் அவர் உங்களை உயர்த்துவார். எப்பா நான் அந்நிய பாஷையில பேசினேன்னா ஏதோ வளர்றேன்னு பக்கத்துல இருக்க நினைச்சிருவான். என்ன பண்றது? இவன் பெரிய யோக்கியனா, இவெல்லாம் அந்நிய பாஷை பேசுறான்னு நினைச்சிருவான். Don't think all that, okay? Lose yourself. தன்னைத்தான் இழக்கிறவன் தான் தன் ஜீவனை ரட்சிக்கிறான். அதே போலதான் இந்த விசுவாச அறிக்கை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டும். என் ஒய்ஃப் பாக்குது, புள்ள பாக்குது, நான் உளறேன்னு நினைச்சிட போறாங்க, நான் ஏதோ பைத்தியம் மாதிரி பேசுறேன்னு நினைச்சிட போறாங்க. No, you are looking at the problem and you are declaring what to happen. உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நீங்க டிக்ளேர் பண்ணுகிற டைம் தான் அந்த விசுவாச அறிக்கை. மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொல்லி, you should speak to the problem. என்ன சொல்லணும்? பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போயிட்டு சொல்லணும். நோயை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? இயேசுவின் தழும்புகளால் குணமானே, உனக்கு என் சரீரத்தில் இடமில்லை என்று சொல்ல வேண்டும். ஆமென். சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு? அவன் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். 3வது போர்ஷன். வெறும் அறிக்கை மட்டும் கிடையாது, விசுவாசத்தினால நிறைந்த அறிக்கை செய்யணும். சந்தேகப்படக்கூடாது. என்னாண்டவரே நடக்கிறதுக்கும் உங்க வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லையே. பட் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யணும். Without doubt in the heart. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது, does not doubt in his heart. God's unlimited power, but believes. சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், but believes what he says is going to take place. அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு சொல்றார். 4th person. மலையை பார்த்து
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து. தேர்ட் போர்ஷன், விசுவாசித்தால் அறிக்கை செய்தால் நீ சொன்னபடியே ஆகும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ அத்திமரத்தை சபித்தது அத்திமரத்தை சபிக்கணுங்கிறதுக்காக இல்லை, நம்மளையும் சபிச்சுட்டு வர கர்த்தர் கனி கொடுக்கணும் அப்படி கிடையாது. அத்திமரத்தை சபித்ததுடைய நோக்கம் தேவரகமான விசுவாசத்தை நமக்கு வெளிப்படுத்த முடியாது. இப்படிதான் நான் ஆப்ரேட் பண்றேன், இப்படிதான் நீ ஆப்ரேட் பண்ணணும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். சோ இத நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். See, spiritual person is not just coming to church, is not just being filled with spirit அல்லது ஜெபிக்கிற மனிதன் மட்டும் இல்லை. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு கிறிஸ்தவ மனிதன், ஒரு தேவ பிள்ளை, அவர் கொடுத்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு கையில் எடுத்துட்டு நல்லா நம்பி, அதை முழுசா நம்பி விசுவாசத்தோடு அறிக்கை செய்யணும், டிக்ளேர் பண்ணணும். தரித்திரத்துக்கு விரோதமாக நம் தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். நோய்க்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். உங்க வாழ்க்கையை முடக்கி வைத்திருக்கிற சத்துருவின் திட்டத்துக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். எப்படி பேசணும்? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து பேச வேண்டும். ஏன்னா வார்த்தையை கொடுத்தது அவர்தானே, ரைட்? இன்னைக்கு போய் உங்களுக்கு என்னதான் வாக்குத்தத்தம் இருக்கிறாரோ எல்லாத்தையும் ரிமம்பர் இருக்காங்க. கிடைக்காட்டா தேடுங்க, கூகுள்ல தேடுங்க, சாட் ஜிபிடில தேடுங்க. அதுல 2 வார்த்தை தான் எனக்கு தெரியும். ஆண்டவரே, என்னைக்கோ நீங்க வாக்குத்தத்தம் பண்ணீங்களா? அது என்ன? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸ் ஹெல்பிங். ஓகே, சாட் ஜிபிடி நான் அட்வொகேட் பண்றேன்னு சொல்றத, இட் ஹெல்ப்ஸ் யூஸ் இட் ஃபார் யுவர் அட்வான்டேஜ். 2 வார்த்தை தான் தெரியும் எனக்கு. ஏதோ ஒரு வசனம் மறந்து போச்சு, அதுல என்னது நம்புகிறவன் விசுவாசம் என்னது தேடுங்க, அது கரெக்டா கொடுத்துரும். ஓகே, பைபிள் போயிருங்க, அடுத்து அதே எடுத்துக்காது. பைபிள்ல போய் இந்த வசனம் தானு பார்த்து எடுத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் ரைட் இட் டவுன், எல்லாத்தையும் ரைட் பண்ணுங்க, பேப்பர்ல எழுதுங்க, ஒரு நோட்ல எழுதுங்க. அதை எடுத்து காலையில சாயங்காலம் அறிக்கை செய்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குறதை உங்கள் கண்களால நீங்க காண்பீங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, வார்த்தை மாம்சமாகி உங்க வாழ்க்கையில பலன் தருகிறதை நீங்க காண்பீர்கள். ஆமென். இதுதான் விசுவாசத்தை நம்ம அப்ளை பண்ணுகிற ஒரு விதி. ஆமென். அதே போல பாருங்க, ஏன் கர்த்தர் இதை சொல்லுகிறார்? ஏன் வார்த்தையை சொல்லுகிறார்? நம்ம சொல்றது ஏதோ நம்ம வார்த்தை இல்லை, நம்ம வார்த்தைக்கு வல்லமை இருக்கு, சரிங்களா? ஆனா நம்ம சொல்றது நம்ம வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னா தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் இல்லையா? விசுவாச அறிக்கை என்பது தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லுகிற வார்த்தை. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்ம வாயிலிருந்து பேசும்போது நம்ம பேசல, தேவனே பேசுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது இல்லையா? ஆதியிலே பூமி வெறுமையாய் இருந்தது. கர்த்தர் உண்டாவதாக என்று சொன்ன போது ஆகாயமும் பூமியும் நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் உருவாக்கப்பட்டது இல்லையா? நம்முடைய வாயிலிருந்து அறிக்கையிடப்படுகிற வார்த்தைகள் தேவனே அறிக்கை செய்கிற வார்த்தைகள். அப்ப தேவனே வார்த்தைகளை அறிக்கை செய்வாரானால் அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது? ஏசாயா 56:9-10 படிக்கலாம், 10-11 வருஷங்கள் படிக்கலாம். ஏசாயா 56:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவிடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக முடிவாங்க. மன்னிக்கோ, ஏசாயா 55:10-11. சாரி, ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இப்ப கர்த்தருடைய வாய் எது? நம்ம வாய் தான் கர்த்தருடைய வாய். என்னிடம் கொலைசீர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். God is not physically present in this world, but God is present physically through you. தேவன் உங்கள் சரீரத்தின் மூலமாக இந்த உலகத்திலே பிசிக்கலா பிரசன்டா இருக்கிறது. இப்ப நம்ம வாய் தான் கர்த்தருடைய வாய், நம்முடைய கை தான் கர்த்தருடைய கை, நம்முடைய கால்கள் தான் கர்த்தருடைய கால்கள்.
இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் எப்படி இருக்குதா, மாரியும் உறைந்த மழையும் எப்படி வானத்திலிருந்து புறப்பட்டு வந்து பூமியை நனைத்து அதை முளை கிளை விளையும்படி கிளம்ப செய்து அதை உருவாக்காம அது திரும்ப தேவனிடத்துக்கு போகவே போகாது. அப்படிதான் கர்த்தருடைய வசனம் இருக்குதா. என் வாயிலிருந்து புறப்படுகிற என் வசனமும் அப்படியே இருக்கும். நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். 11வது வசனம் சொல்லி பாருங்க, அது வெறுமையாய் இடத்துக்கு திரும்பாது. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற விசுவாச அறிக்கை வெறுமையாய் கர்த்தரிடத்தில் திரும்பாமல் அவர் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். உங்க வாழ்க்கையில நன்மை நடக்க விரும்புகிறீர்களா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. உங்க வாழ்க்கை மாற வேண்டும், இருக்கிற பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டும், நன்மையை காண வேண்டும், ஜீவனுள்ள தேசத்துல நன்மை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? விரும்புகிறீர்கள்னா கர்த்தர் விரும்புகிறார். அது எப்ப நடக்கும் அப்படின்னா, உங்க வாயிலிருந்து அவருடைய வசனம் நாள்தோறும் புறப்பட்டாலுடைய அது நடக்கும். It has to come out of your mouth so that it will sweat, it will wet your land. அதில் இருக்கிற விதையை முளை கிளம்ப பண்ணுவதற்கு தண்ணீரை போல, வானத்திலிருந்து பெய்கிற மழையை போல, உறைந்த பனியை போல உங்க வாயிலிருந்து வசனம் நாள்தோறும் புறப்பட்டு நனைத்தாலுடைய அது முளை கிளம்பும். ஆகையினால நனைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்க வாயிலிருந்து கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை திரும்ப 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 அறிக்கை செய்யும். எத்தனை நாட்கள் பண்ணணும் பிரதர்? எத்தனை முறை பண்ண வேண்டும்? Until you see the word become flesh. அந்த வார்த்தை மாம்சமாகும் வரை, அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும் வரை, அது உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாகும் வரை நீங்கள் அறிக்கை செய்வது அவசியமாக இருக்கு. ஆமென். Don't be shabby doing the confession. கர்த்தரை ஆசீர்வதிப்பார், நீதிமானை ஆசீர்வதிப்பார், நீதிமான் ஆசீர்வதிக்காரனையும். No. Be confess it with declaring faith. கர்த்தர் வானத்தை பூமி சிருஷ்டித்த பிறகு வானம் பூமி உண்டாடியா அப்படியே சொல்லிப்பாரு. அப்படியே சொல்லிப்பாரு. வானத்தை பார்த்து சொல்லிப்பாரு, நட்சத்திரங்கள் உருவாகுவதாக, என் நாமத்தினால் ஜலம் பிரிவதாக, நிலம் உண்டாவதாக, விதைகள் முளைப்பதாக. இதெல்லாம் பேசுகிறார். You have to declare with boldness and with loud voice. எங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ ஊற்றுகள் திறக்கும்படியாக சத்தமாக பேசுவது, உரத்த சத்தமாய் அறிக்கை செய்வது. ஆமென். It's not a shabby, loosey, ஜோமன் மோதியே பண்றது அப்படி. It has to come with faith, with boldness, with sound, with courage. தேவன் பேசினா எப்படி பேசுவாரோ அது மாதிரி பேசணும். ஆமென். அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய வார்த்தை அப்படி வல்லமையா விழுந்து. எரேமியா 23:21 எடுத்து படிங்க. அப்படி பேசும்போது எப்படி அவருடைய வார்த்தை வருகிறது என்று என்பதை பார்ப்போம். ஹalleluya. Thank you Lord. 23:29. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதா, இப்படி நீங்க டிக்ளேர் பண்ணும்போது எப்படி இருக்குதா, அவருடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கிறதா, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கு. பாத்தீங்களா? When you confess the word of God, when you confess the word of God, it's like a fire. தீயை போய் தொடுவீங்களா? சுற்றும் இல்லையா? உங்க வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வசனம் எப்படி இருக்கணும்? தீ மாதிரி இருக்கும். உங்களை தொடுகிற சத்துருவை அது சுட்டரிக்கிறது. உங்களை தொடுகிற சத்துருவை அது சுட்டரிக்கிறது. அது மட்டும் கிடையாது, கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போல இருக்கும் அப்படின்னு கர்த்தரே சொல்கிறார். என் வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு, அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். சோ விசுவாச அறிக்கை செய்யும் போது உங்க வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற பிசாசு கிரியைகள், பல வருடங்களாக உங்களை முடக்கி வைத்திருக்கிற சத்துருவின் திட்டங்கள் அவைகள் உடைக்கப்படுகிறது. சம்மட்டி எடுத்து அடிச்ச உடனே உடைக்கிறாங்க. அது மாதிரி உங்க வாயில் இருக்கிற விசுவாச அறிக்கை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷன் எப்படிங்க வரும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போதுதான் பூட்டு உடையும். ஆமென். ஏதோ கர்த்தர் உடைக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை டிக்ளேர் பண்ணும். டிக்ளேர் பண்ணும்போது it breaks the locks that has been locked for all your blessings.
எல்லாத்தையும் உடைச்சு வெளியே கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில கொட்டுகிறவர்களா இருக்கிறார். கோணலானவர்களை செவ்வையாக்குகிற அவருடைய வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில பேசணும். ஆமென். சீர்திருத்தப்படாத உங்க வாழ்க்கையை நேராக்க கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். ஆமென். அக்கினியை போல உங்களை நெருக்குகிற சத்துருக்களை, உங்களை நெருக்குகிற பிசாசின் சூழ்ச்சிகளை, வஞ்சனைகளை, பிள்ளி சூனியங்களை எரிக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். வல்லமையானது. கர்த்தருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும். அவருடைய வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமென். அநேக ஜெபங்களை பார்க்கணும், அநேக உபவாசங்களை பார்க்கணும், எல்லாவற்றையும் பார்க்கணும். அவருடைய எல்லா கிரியைகளை, தேவ தூதர்களை பார்க்கணும், வல்லமைகளை பார்க்கணும், வரங்களை பார்க்கணும், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து விசுவாச அறிக்கையாய் புறப்படும் போது அது சம்மட்டியை போல உங்களை தடுத்திருக்கிற கண்மலைகளை உடைக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 10:17 சொல்லுகிறது, எதற்காக இந்த விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும்? விசுவாசம் எதனால வரும்? விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்விங்கிறது என்னன்னா பை ஹியரிங். ஆங்கிலத்துல அழகா எழுதிருக்கும் ரோமர் 10:17. faith comes, ஆங்கிலத்துல படிப்போம் சிஸ்டர். faith comes by hearing. தமிழ்ல இந்த டிரான்ஸ்லேஷன் நமக்கு விளங்கல. கேள்வினா கேள்விக்குறி நினைச்சோம். ஆனா விசுவாசம் கேட்பதினால் வருகிறது. எதை கேட்பதினால்? தேவனுடைய வசனத்தை கேட்பதனால் வருகிறது. எப்படி கேட்போம்? நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காக, உங்களுக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக கர்த்தர் கொடுத்த விசுவாச அறிக்கையை, வார்த்தையை விசுவாச அறிக்கையாக நீங்க சொல்வதை உங்க காதுகள் கேட்கும் போது விசுவாசம் உங்களுக்குள்ள வருகிறது. விசுவாசம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையில வெளிச்சம் வந்துடும், வாழ்க்கையில விடுதலை வரும், ஆசீர்வாதம் வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனம் எப்படி நீங்க கேட்பீர்கள்? மீண்டும் மீண்டும் அவர் சொன்ன வார்த்தையை அறிக்கை செய்வதன் மூலமாக நீங்கள் கேட்பீர்கள். ஆமென். இதுக்குதான் விசுவாச அறிக்கை முக்கியம். Many do not understand this. பிசாசு இந்த சத்தியத்தை மறைச்சு மூடி மறைச்சு வச்சுட்டு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக மனதுக்கு இதெல்லாம், மறுரூபம் ஆகாத மனதுக்கு இதெல்லாம் தெரியாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாம் வச்சிருக்கிறார் இல்லையா? ஆனா வசன அறிக்கை இவைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வரும். ஆமென். இதை மிக அழகாக விசுவாசத்தின் தந்தை எப்படி இதை பண்ணினா கூட நம்ம பார்ப்போமே. ஆபிரகாமுடைய முதல் பேர் என்னது? ஆபிராம். இதுதானே? ஆபிராம்ன்றவனுக்கு என்ன பேர் மாத்தினாரு? ஆபிரகாம் மாத்தினாரு. சரி, எத்தனை வயசுல கர்த்தர் அவனை வேற தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனார்? எத்தனை வயசுல? சத்தமா சொல்லுங்க, தப்போ ரைட்டோ இந்த மார்க்கா கொடுப்போம். எத்தனை வயசுல? 75 வயதுல. சரிங்களா? காலம் ஒண்ணு கடைசியில கர்த்தர் கூப்பிடுறாரு. காலம் ஒண்ணு கடைசியில மேலதான் கூப்பிடுவாரு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவனை ஆசீர்வதிப்படி கர்த்தர் கூப்பிடுறாரு 75 வயதுல. சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், எனக்கு வயசாயிருச்சு, இனிமே என்ன ஊழியம், மிடில் ஏஜுக்கு வந்துட்டேன். கர்த்தர் பாருங்க, அப்படிப்பட்ட மனுஷனை ஓல்ட் ஏஜ் மேனை கூப்பிட்டு கர்த்தர் வந்து பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாகிட்டாரு. என்ன இல்லையா? So have a faith in God. Have a faith of God. கர்த்தர் உங்களை எந்த வயதிலையும் எடுத்து பயன்படுத்த சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். சரி, 75 வயசுல கூப்பிட்டப்ப திருப்பி கொடுங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. 75 வயதுல கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பார். பெரிய ஜாதினா என்ன அர்த்தம்? உனக்கு பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். முதல்ல பெரிய ஜாதினா என் சந்ததியிலிருந்து வர பெரிய ஜாதி உருவாகிடும். சரி, இத்தனை வருஷம் ஹோப்லெஸ்ஸா இருந்தவன், அண்ணன் பையனை தத்தெடுத்து வளர்த்தவன், லோத்து வந்து எனக்கு பிள்ளை இல்லப்பா, எங்க அண்ணன் பையன் லோத்துவ தத்தெடுத்துக்கிறேன்னு வளர்த்துட்டு வந்தவனுக்கு கர்த்தர் ஒரு ஹோப்பு கொடுக்குறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னா கர்த்தர் எனக்கு கர்ப்ப பிறப்பா ஒரு பிள்ளையை கொடுக்க போறாருன்னு 75 வயதுல அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இப்ப அடுத்த வருஷம் நிறைவேறணுமா இல்லையா? கீழ்படிஞ்சு வந்துட்டான். எங்க
எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. முன்னாடி என்ன சொல்றது? ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா, நான் சொல்ற தேசத்துக்கு வா, நான் உன்னை ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனும் கீழ்ப்படிந்து விட்டான். கீழ்ப்படிந்து வந்துட்டான் எல்லாத்தையும் விட்டு. ஆபிரகாம் ஏற்கனவே பணக்காரன், சரிங்களா? விக்கிரகங்களை விட்டு பணம் சம்பாதிச்சு வைத்திருந்த மனிதன் எல்லாத்தையும் விட்டுட்டு புதிய தேசத்துக்கு கீழ்ப்படிந்து வந்தான். இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல நிறைய பேர் உண்மையுள்ளவர்களாக இருக்கும். ஆனால் வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆனால் இன்னும் வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை. ப்ளீஸ் நோட் திஸ். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னவருக்கு இன்னும் 75 வயசுல கூப்பிட்டவருக்கு 76வது வயசுல இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை. நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இத்தனை வருஷம்? சரி, அடுத்த வருஷங்கள் காலங்கள் கடந்து போயிட்டு அப்ப பாருங்க, அடுத்தபடியாக ஆதியாகமம் 15வது அதிகாரம் திருப்பி கொடுங்க. அதுல 3வது வசனம் படிங்க. சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறார் என்றான். பாருங்க, அடுத்து இது எப்பனா இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஆபிரகாமுடைய வயசு கிட்டத்தட்ட 85 வயது. 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவன் வயசு சொல்லியிருக்கும். அதே மாதிரி 12வது அதிகாரத்துல 4வது வயசுல 4வது வசனத்துல 75 வயதுன்னு சொல்லியிருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ப்ளீஸ் அட்டென்ட் டு. முதல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்து அழைத்தப்ப 75 வயது, 75 இயர்ஸ். அப்பா அவன் நினைச்சுக்கிட்டான் லோத்து தான் நான் எனக்கு புத்திரன் நினைச்சேன். இல்ல ஒன்ன ஜாதியா இருக்கு. ஆனா வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை. அடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு, புலம்ப ஆரம்பிச்சான். நம்மள மாதிரியே தான், என்ன ஆண்டவரே வாக்கு தத்தம் கொடுத்தீங்க, ஒன்றும் நடக்கல, பெரிய ஜாதியாக்கு வேண்டீங்க, காசுலாம் இருக்குது, ஆனா ஒரு பையன் இல்லையே. என் வீட்டுல இருக்கிற வேலை உட்காரன் எலியேசர், அதுக்கு முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா புலம்புவான். எலியேசர் என்னுடைய வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே, இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? வீட்டு வேலைக்காரன் எல்லாத்தையும் எடுத்துக்க போறான். அந்த வசனத்தை படிங்க, முன்னாடி வசனம். எலியேசர் நம்மள மாதிரியே தான் புலம்பி இருக்குது. ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தான், ஆனா நம்மள மாதிரியே தான் புலம்பி இருக்குது. கர்த்தர் வாக்கு பண்ணது ஒண்ணும் நடக்கல, மற்றதெல்லாம் நடக்குது, இது ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது. என்ன ஆண்டவரே, எலியேசர் எல்லாத்தையும் எடுக்க போறாங்க, எனக்கு என்ன தருவீங்க, எனக்கு என்ன தருவீங்க, எல்லாம் கொடுத்தும் யாரோ எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். 5வது வசனம் சொல்லுங்க பாருங்க. அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா இல்ல, எலியேசர் உன்னுடைய புத்திரன் கிடையாது. நீ வெளியே வானத்து நட்சத்திரங்களை பாரு, இதை எண்ணிட்டேன்னா இதுதான் உன்னுடைய சந்ததியா இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப அவன் ஒண்ணுமே யோசிக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கணும்னா கர்த்தர் தரிசனத்தை கொடுக்குறாரு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில பேருக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்படிதானே? ஊழியத்தை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு தரிசனம் கிடைச்சு ஏன் இன்னும் நடக்கல? கர்த்தர் தரிசனம் கொடுத்துட்டான்னு எல்லாம் பெருமையா சொல்லுவோம், ஆனா அது இன்னும் நிறைவேறவில்லையே. 85 வயசாகுது, 75 வயசுல வாக்கு கத்த கொடுத்தாரு, 85 வயதுல தரிசனத்தை கொடுக்கிறார். வானத்தை நட்சத்திரங்கள் அண்ணாத்துப்பார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், தரிசனத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த தரிசனம் கொடுத்த பின்பு கூட அவன் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. 75 years, no child, though he has the promise. He had the promise. 85 years, there was no child, though he had the vision. தரிசனம் இருந்தும் இன்னொன்று பிள்ளை பிறக்கவில்லை. அடுத்து பாருங்க, இவனே ஒரு மேக்கப் பண்ணிக்கலாம். சரியா? யாரு? இஸ்மவேலை தன்னுடைய ஆகார் இடத்துல சென்று இஸ்மவேல்ங்கிற ஒரு அடிமை பெண் இடத்துல, ஆகார் என்கிற அடிமை பெண் இடத்துல இஸ்மவேலை பெற்றுக் கொள்வான். அவன் நினைக்கிறான், ஓகே கர்த்தர் சொன்னாரு, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா கர்த்தர் மீண்டும் அவன் இடத்துல வருகிறாரு. பாருங்க, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம் படிக்கணும். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இப்ப என்ன பண்றாரு? இஸ்மவேல் பிறந்ததுக்கு அப்புறம் இவன் நினைச்சுக்கிறான் கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன் பேரை இப்பதான் நான் மாத்தேன். உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்னப்படும். அதுக்கு என்ன அர்த்தமா? இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு
தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும் அப்படிங்கிறது. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதியை உண்டாக்குவேன். அவன் பேரை மட்டும் மாத்தல, அவன் ஒய்ஃப் பேரை மாத்துறாரு. 15வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிக்க சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? திரும்ப இஸ்மவேல் உன் குமாரன் கிடையாது, சாராள் இடத்துல உனக்கு ஒரு பையன் பிறப்பான். அது பிறக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னா பெயரை மாற்றினார். ஆபிராம் என்னப்படாமல் ஆபிரகாம் எனப்படும், சாரா என்று எண்ணப்படாமல் சாரா, இங்கிலீஷ்ல சாரா என்று எண்ணப்படும். ஆபிரகாம்னா என்னது? ஜாதிகளுக்கு தகப்பன், ராஜாக்கள் அவன் இடத்துல இருந்து தோன்றுவார்கள். சாரா என்றால் என்னது? சாரா என்றால் என்ன? ஜாதிகளுக்கு தாய், ராஜாக்கள் அவன் இடத்துல இருந்து புறப்பட்டு வருவார்கள் அப்படின்னு வாக்கப்படுது. இப்ப இத்தனை நாள் ஆபிரகாம்னு கூப்பிட்டு இருந்தவன, ஆபிரகாமுடைய வீட்டுல வந்து 2000 பேர் வேலை பார்த்தாங்க. சரிங்களா? ப்ளீஸ் ரிமெம்பர், there were 2000 people in his family. அவனுடைய கூட வேலை பார்க்கறவங்க. ஏன்னா 350 வீட்டு வேலையாட்கள், அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர். he was a great businessman. பிள்ளைங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. who is something please. hallelujah, hallelujah, thank you Lord, thank you Jesus. சரி, இப்ப என்ன ஆச்சுன்னா கர்த்தர் ஒரு முக்கியமான வேலையை செஞ்சது. எல்லாரும் கவனமாக, இத்தனை நாள் ஆபிரகாம் கூப்பிட்டு இருந்தவன இன்னையில இருந்து எல்லாரும் எப்படி கூப்பிட போறாங்கன்னா ஜாதிகளுக்கு தகப்பனை கூப்பிட போறாங்க. ஹே ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், எப்பா பெரிய அப்பனை இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பிள்ளையே இல்லாம அப்பன் கூப்பிடுறாங்க. ஜாதிகளுக்கு தகப்பனை இங்க வா, கிளவி 90 வயசு கிளவி, ஜாதிகளுக்கு தாயே இங்க வா. விசுவாச அறிக்கையை கர்த்தர் மாற்றினார். இப்ப வயசு எத்தனை? 100 வயது. சரிங்களா? 17வது வசனம் படிங்கன்னா அவருக்கு எத்தனை வயசு இப்பன்னு பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இதயத்திலே சொல்லிக்கொண்டு போதும் சார். இஸ்மவேல் முன்பாக பிளே பண்ண என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஓகே, போதும். இப்ப பாருங்க, 71 வயதுல கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறுங்க, 85 வயதுல நிறைவேறுங்க, 100 வயசு ஆயிடுச்சு. இப்ப என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 வயதுல அவர்களுடைய வாயிலே விசுவாச அறிக்கை வைத்தார். 75 வயதுல வாக்கு தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான், ஆனா ஒண்ணும் நடக்கல. 85 வயதுல தரிசனத்தை பெற்றுக்கொண்டான், இன்னும் நடக்கல. ஆனா 100 வயதுல அவன் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை வாயினால் அறிக்கை செய்தான். நான் ஜாதிகளுக்கு தகப்பன், என் மனைவி ஜாதிகளுக்கு தாய். ஒவ்வொரு தடவையும் சாரான் கூப்பிடும்போது என்ன கூப்பிடுறான்? ஜாதிகளின் தாயே வா அப்படிங்கிறான். ஆபிரகாம் மனைவி என்ன சொல்றான்? ஆபிரகாமே இங்க வாரும், என் ஆண்டவரே ஆபிரகாமே இங்க வாரும், ஜாதிகளுக்கு தகப்பனே இங்க வாரும். The confession of their mouth has changed. அவருடைய விசுவாச அறிக்கை, அவருடைய வாயின் வார்த்தையில கர்த்தருடைய வசனத்தை விட்டுட்டார். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை விட்டுட்டார். 100 வயசுல தான் இதை ஆரம்பிச்சாங்க. எத்தனை வயசுல பிள்ளை பிறந்தது? 100 வயசுல பிறந்துச்சு. 25 ஆண்டுகளாக நடக்காத கர்த்தருடைய வாக்கு தத்தம், நிறைவேறாத தரிசனம் என்று அவர்கள் வாயிலே வாயை திறந்து கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை, வசனத்தை அறிக்கை செய்தார்களோ உடனே நிறைவேறியது. 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த வசனத்துல 21வது அதிகாரத்துல 5வது வசனத்தை படிங்க. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது அவன் 100 வயதாயிருந்தான். 17வது அதிகாரத்துல படித்தோம், அவன் வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்ய தொடங்கின போது அவன் 100 வயதாயிருந்தான். அப்ப 100 வயசுக்குள்ள 25 வருடமா நடக்காதது இந்த 1 இயர்க்குள்ள நடந்துச்சு. How? Because the confession, the declaration of faith. அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட கர்த்தருடைய வசனம் அக்கினியை போல, கண்மலையை நொறுக்குகிற சம்பட்டியை போல, அவிசுவாசத்தை உடைக்கிற அந்த வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட போது அவர்கள் வாழ்க்கையிலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகிய ஈசாக்கு பிறந்தார். Do you all understand? ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை அழைக்கும்.
ரோமர் 4வது அதிகாரம் சொல்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் சொல்லுது. எப்படி முழு நிச்சயமா நம்பினா? 100 வயசுல தான் நம்பணும். எப்படி நம்பினா? தன்னுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்ய, நான் ஜாதிகளுக்கு தகப்பன், ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டேன். கர்த்தர் சொன்னப்பே அவனை மாத்திக்கணும். என்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொல்லிருக்கிறாரு. எல்லாரும் என்னை ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்லுங்கடா அப்படி சொல்லிருக்கணும். ஆனா 100 வயசுலதான் அதை மாத்தினா உடனே பிள்ளை பிறகு. உங்க வாயிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், வசனங்கள் விசுவாசத்தினால் நிறைந்து நீங்க பேசினாலுடைய அந்த ஈசாக்கு பிறக்கப்பட்டார். வாக்கு தத்தம் இருக்கு, தரிசனம் இருக்கு. I'm not saying negative, okay? I'm saying the truth for which you are crying. நீங்கள் அழுது கொண்டு எதிர்பார்த்து கொண்டு கசங்கி பிழிந்து கொண்டிருக்கிற அந்த விடுதலை, அதிலிருந்து விடுதலை செய்யும்படியாக இந்த சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துது. கர்த்தருடைய வசனத்தை முழு நிச்சயமாய் நம்பி ரோமர் 4:23-24 படிங்க. ஹalleluya. 21 இருந்து படிங்க. 21-22. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 20 படிங்க சிஸ்டர். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். உங்க வாழ்க்கை குறித்து, இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அவன் கர்த்தர் கொடுத்த வார்த்தையில என்ன பண்ணான்? அவிசுவாசமாய் சந்தேகப்படாது. இதான் நமக்கு முக்கியம். அதாவது எனக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நீ சொல்றதுக்கு சம்மந்தம் இல்லை. 100 வயசு கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமா அப்படின்னு நகைத்தான். சூழ்நிலைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றது அவனுக்கு நல்லா தெரியும். சாராருடைய கர்ப்பம் செத்து போயிருக்குன்னு அவனுக்கு தெரியும். வானத்து நட்சத்திரத்துக்கும் இந்த கிழவனுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு தெரியும். ஆனாலும் அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி, உங்க வாழ்க்கையில உங்களை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க சந்ததியை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஆனால் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாச அறிக்கை செய்து அதை நம்புவீர்களான கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. சார்ல்ஸ் ஸ்பர்ஜியன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் தெரியும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜியன் ஒரு ஊழியக்காரர் இப்ப இல்ல, 19வது நூற்றாண்டுல முதல் காலங்களில் அவர் இருந்தது. 19வது நூற்றாண்டுல லண்டன் மாகாணத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவரை பத்தி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. மிக அருமையான ஹalleluya, ஸ்தோத்திரம், மிக அருமையான ஒரு தேவ மனிதன். சரிங்களா? அந்த தேவ மனிதன் நிறைய பேருக்குள்ள ஒரு எழுப்புதல, விசுவாசத்தை கொண்டு வந்தவர் தான் இந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜியன். அவருடைய சபையில இருக்கிற ஒரு மூதாட்டியர், நல்ல வயசானம்மா, ரொம்ப ஏழ்மையில, ரொம்ப வறுமையில, தரித்திரத்துல இருக்கிறவங்க. அவங்க பாத்தீங்கன்னா சாக போறாங்க. இது உண்மையாக நடந்த ஒரு கதை. சரிங்களா? உண்மையாக நடந்த ஒரு கதை. சாகிற நிலைமையில இருக்கிற அந்த அம்மா சபைக்கு சொல்றாங்க, பாஸ்டர் என் வீட்டுக்கு வந்து எனக்கு ஜெபம் சொல்லுங்க, நான் சாக போறேன். I want to meet சார்ல்ஸ் ஸ்பர்ஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப சார்ல்ஸ் ஸ்பர்ஜியன் என்ன சரி போவோம் அப்படின்னு அந்த அம்மாவுடைய வீட்டை தேடி போனாங்க. அந்த அம்மானா ஒரு ஷாபியான ஒரு வீடு, ரொம்ப குப்பையா இருக்கிற ஒரு வீடு, ரொம்ப ஏழ்மையில இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு அந்த அம்மா கிட்ட போய் ஜெபிக்கிறதுக்காக போனார். அதான் ஒரு ஊழியக்காரனுடைய அழகு இல்லையா? யார் கூப்பிட்டாலும் போவோம். சரி போய் அந்த இடத்துல ஜெபிக்க போனப்ப ஜெபிச்சுட்டு அந்த வீட்டுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல அந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த செவுருல ஒரு அழகான ஃப்ரேம் போட்டு ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதுனது மாட்டி வச்சுட்டாங்க. ஒரு அழகான ஃப்ரேம். அந்த ஃப்ரேமை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பணக்காரருக்கு வேலை பார்த்தேன். அவரு நோய்வாய்ப்பட்டு இருந்த போது அவருக்கு நான் பணிவிட செஞ்சேன். அவர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை என்ன கொடுத்தாரு. அவரோட ஞாபகார்த்தமா இந்த பேப்பரை நான் வச்சிருக்கேன். அதான் அழகா ஃப்ரேம் போட்டு மாட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த ஃப்ரேம் அதை எடுத்து படிச்சு பார்த்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, அந்த பணக்கார மனிதன் இந்த ஏழை தாய்க்கு உயிர் எழுதி வச்சிருக்காங்க.
அவருடைய சொத்துல பெரும் பகுதியை இந்த ஏழை தாய்க்கு எழுதி வச்சுட்டு லைஃப் ப்ரொவிஷன் இந்த அம்மாவுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு வீடு கொடுக்கணும் அப்படின்னா சொத்து எழுதி கையெழுத்து போட்டு சீல் போட்டு டீல் போட்டு கொடுத்துருக்கு. அது என்னன்னே தெரியாம அதை இந்த அம்மா வாங்கி வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டம், வாழ்நாள் ஃபுல்லா தரித்திரம், சாப்பாடுக்கு கஷ்டம், ஏழ்மை, சுகவீனம், அந்த பிரேமையை அங்கேயே மாட்டி வச்சுட்டு இந்த ஏழ்மை நிலையிலே வாழ்ந்து மறித்திருக்கு. சாக போற நிலைமை வந்துருச்சு. எவ்வளவு கொடுமையான விஷயம் பாத்தீங்களா? நீங்க நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் ஒரு ஃப்ரேம் அங்கங்கே இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை வசனத்துல அழகா வீட்டுக்கு அழகுபடுத்துறதுக்காக நல்ல பெரிய ஃப்ரேமா நல்ல பறவைகள்லாம் போட்ட மாதிரி ஃப்ரேமை வாங்கி அழகா மாட்டி, அந்த வசனம் இட்ஸ் வில் ஆஃப் காட், கர்த்தர் நமக்கு கொடுத்த உயில். சரிங்களா? அந்த வசனத்தை அங்க வச்சுட்டு இல்ல, அந்த வசனத்தை நிறைய பேர் பைபிள ரொம்ப அழகான செல்ஃப்ல வச்சிருப்பாங்க. ஒரு முஸ்லீம் நண்பன் சொன்னா, பைபிள் பத்திரமா வச்சுக்கோ, நல்லா அழகா ஒரு பேட் எல்லாம் போட்டு இப்படி வச்சுக்கோ, செல்ஃப்ல கண்ணாடியில வச்சுக்கோ. இட்ஸ் நாட் ஃபார் தட். இது வந்து உயில் பத்திரம். இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்தினால் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்தார். இதை எடுத்து பயன்படுத்தினா இந்த சொத்துக்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். ஆமென். Word of God is not for beautifying your house. Word of God is to beautify your life. உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்குவதற்கு தான் தேவனுடைய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அழகா செல்ஃப்ல வச்சு அழகுக்கு வைக்கிறதுக்கோ சும்மா வசனத்தை மாட்டிட்டு கிறிஸ்டியன் காட்டுறதுக்கோ கிடையாது. இட் இஸ் a will of God. இது தேவன் உங்களுக்கு கொடுத்த உயில். உங்க வாழ்க்கையை நெருக்குகிற காரியங்களை உடைத்தெறிந்து தரித்திரத்தை போக்க, வெறுமையை போக்க, வறுமையை போக்க, இல்லாமையை நீக்க, சுகவீனத்தை நீக்க கர்த்தர் கொடுத்த வசனங்களை எடுத்து உயில் பத்திரம் போல நீங்க you have to act upon it. அதை எடுத்து பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? ஆமென். இத்தனை வருஷம் ஆச்சு பிரதர், 15 வருஷம் ஆச்சு, ஒன்னும் நடக்கல. 20 வருஷம் ஆச்சு, ஒன்னும் நடக்கல. Did you confess the word of God for the last 15 years? அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை இரவும் பகலும் நீங்க தியானிச்சீங்களா? வாயினால் அறிக்கை செய்தீங்களா? அறிக்கை செய்து பாருங்க. It doesn't take 15 years. ஆபிரகாமுக்கு 1 வருஷத்துக்கு உள்ளேயே நடந்துருச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை, அவர் சொன்ன வசனம், வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையிலே மிக சீக்கிரத்தில் நடக்கும். When it comes out of your mouth, the word of God, that will break all the chains, that will bring breakthrough in your life. மாற்றங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதைதான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நம்ம படிச்சோம். திருப்பாடிங்கள எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். கர்த்தருடைய வாக்கு தத்தத்த வசனத்தை அறிக்கை செய்யும்போது இன்னும் நீங்க ஏழ்மையை பார்க்கலாம், வெறுமையை பார்க்கலாம், ஒன்றும் நடக்காத மாதிரி பார்க்கலாம். ஆனா அசைவில்லாமல் உறுதியாய் நம்பிக்கை அறிக்கையிட வேண்டும். அதுதான் சொல்கிறது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் என்ன வசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் என்னுடைய தரித்திரத்தை நீக்கும்படிக்கு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தவர் தரித்திரரானார். வசனத்தை அறிக்கை செய்கிறது. ஒன்றும் ஜோடி இல்லாதிராக ஆகியனால என் வாழ்க்கை திருமணம் நடக்கும் என்ற அறிக்கை. கர்த்தருடைய ஈவு அது கர்ப்பத்தின் கனியை கொடுக்கும் என்ற கர்த்தருடைய வார்த்தை. இப்படி வசனங்களை அசைவில்லாமல் உறுதியாய் அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எப்படி கிறிஸ்துவானவர் வார்த்தையானவர் மாம்சமாய் வெளிப்பட்டார், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வசனங்கள் மாம்சமாய் உங்கள் கையிலே தவழ்கிறதை, உங்கள் வாழ்க்கையிலே தவழ்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். இந்த சத்தியத்தை உறுதியா பிடிச்சுக்கோ. ப்ளீஸ் do not forget this. Please apply it in your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை, நெருக்கங்களை கர்த்தர் உடைத்தெறிய விரும்புகிறார். ஆனா உங்க வாய் ஜிப்பு போட்டு பூட்டின மாதிரி. He wants you to open your mouth. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாயை விரிவாய் திறந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வீர்களான உங்க வாழ்க்கையை நெருக்குகிற சாபங்களை அவர் உடைக்கிறவராய். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று அறிக்கை செய்கிறார்.
ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்குரியது என்று அறிக்கை செய்யுங்கள். உலகத்தில் இருக்கிறவங்களும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று அறிக்கை செய்யுங்கள். நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது என்று அறிக்கை செய்யுங்கள். Please don't crush yourself with guiltiness, but declare the faith-filled word of God that brings breakthrough. Amen. கர்த்தர் நல்லவர். யாவர்களுக்கும் ஹalleluya. Hallelujah.